வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி வாங்க, இந்த நாளுக்குண்டான கதைக்குள்ள போயிடலாமா? அது ஒரு அழகான நதிக்கரை ஓரத்துல அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்துல சஜு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பாப்பா அவங்க பாட்டி கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் இந்த குட்டி பாப்பாக்கு பிரேஸ்லெட் கட்டணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது செல்லங்களா. அதனால அவங்க பாட்டி கிட்ட எனக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுங்க பாட்டி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பாட்டி, சஜு, நம்ம ஊர்ல பிரேஸ்லெட்டுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இங்க அப்படிப்பட்ட கடைகளும் கிடையாது. ஏதாவது வியாபாரி இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து உனக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி வந்தாங்க. அந்த வியாபாரி பிரேஸ்லெட் பிரேஸ்லெட் வேணுமா பிரேஸ்லெட் வேணுமான்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு வந்தாரு. உடனே இந்த சஜுக்கு காதுல விழுந்துருச்சு. பாட்டி பாட்டி சீக்கிரம் வாங்க, பிரேஸ்லெட் விக்கிற வியாபாரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டாங்க. உடனே என்னாச்சு, பாட்டியும் வெளியே வந்தாங்க. ஆனா அந்த பிரேஸ்லெட்டோட ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது செல்லங்களா. பாட்டினால அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியல. உடனே இந்த பாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த வியாபாரி கிட்ட, தம்பி தம்பி என்கிட்ட ஒரு தட்டு இருக்கு, அந்த தட்டை நீங்க வாங்கிட்டு இந்த பிரேஸ்லெட்டை என் பேத்திக்கு கொடுக்குறீங்களா? ஏன்னா என் பேத்தி ரொம்ப நாளா ஆசையா கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னாங்க. அதுக்கு அந்த வியாபாரி, என்ன பாட்டிமா நீங்க, இந்த பிரேஸ்லெட்டோட விலை எவ்வளோ தெரியுமா? 2000 ரூபாய். நீங்க கொடுக்கற தட்டுக்கு மதிப்புக்கு ஈடாகுமா? என்ன பாட்டிமா நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு வியாபாரி சங்கடமா கேட்டாரு. அதுக்கு இந்த பாட்டி, தம்பி தம்பி கோச்சுக்காதீங்க, கொஞ்சம்தான் என்னுடைய தட்டை பாருங்களேன் அப்படின்னாங்க. உடனே இந்த வியாபாரியும் அந்த தட்டை பார்த்தாங்க. அந்த தட்டை பார்த்த உடனே என்ன ஆச்சரியம், அது ஒரு தங்கத்தட்டு. அது தங்கத்தட்டுன்னு இந்த சஜுக்கும் இந்த பாட்டிக்கும் தெரியவே இல்லை செல்லுங்களா. ஆனா இந்த வியாபாரி இது தங்க தட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படியாவது ஏமாத்தி பாட்டி கிட்ட இருந்து வாங்கிடணும்னு கணக்கு போட்டாங்க. அதனால இந்த வியாபாரிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம தரமாட்டோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்ப உடனே இந்த தட்டை பார்த்து நம்ம பிரேஸ்லெட்டை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த பாட்டிக்கு சந்தேகம் வந்துரும். அதனால நம்ம இப்போ இது கொடுக்க முடியாதுன்ட்டு போயிடலாம், சாயந்தரமா வந்து இந்த பிரேஸ்லெட்டை கொடுத்து தட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த வியாபாரி கணக்கு போட்டுட்டு, இந்த தட்டுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது பாட்டி அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கொடுத்துட்டு இந்த வியாபாரி போயிட்டான். ஆனா போற வழியில இந்த வியாபாரிக்கா ஒரே குஷி செல்லுங்களா. ஏன் தெரியுமா, ஐயோ இன்னைக்கு நமக்கு தங்க தட்டு கிடைக்க போகுது, இத வித்து நன்னி நிறைய என்னென்னமோ பொருட்கள்லாம் வாங்கலான்னு ஒரு கணக்கு போட்டு சந்தோஷமா இந்த வியாபாரி போறாப்படி. ஆனா ஒரு துக்கமான விஷயம் என்ன தெரியுமா செல்லங்களா, அந்த ஏரியாவுக்கு இன்னொரு வியாபாரியும் வந்தாங்க பிரேஸ்லெட் விற்கிறதுக்கு. அப்போ இந்த பாப்பா, இந்த சஜு பாப்பா அந்த வியாபாரி கிட்ட, அங்கிள் அங்கிள் எனக்கு பிரேஸ்லெட் தரீங்களா? எங்க கிட்ட ஒரு தட்டு தான் இருக்கு, அந்த தட்டை வச்சுக்கிட்டு எனக்கு பிரேஸ்லெட் கொடுங்களேன் அங்கிள் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டா. உடனே அந்த வியாபாரி, சரிம்மா நீ இங்க உன்னுடைய தட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த சஜு அந்த தட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அந்த வியாபாரியும் அந்த தட்டை தேய்ச்சு பார்த்தாரு. பார்த்த உடனே அது ஒரு தங்கத்தட்டு. உடனே அந்த வியாபாரி என்ன தெரியுமா சொன்னாரு அந்த பாட்டி கிட்டயும் சஜு கிட்டயும், பாட்டிமா இது ஒரு தங்கத்தட்டு, இதோட மதிப்பு பல ஆயிரங்களுக்கு மேல போகும், இத வச்சுட்டு என்கிட்ட உள்ள பிரேஸ்லெட் கேக்குறீங்களே பாட்டிமா அப்படின்னு.
உடனே அந்த பாட்டிமா, இது தங்கத்தட்டுனே எங்களுக்கு தெரியாது வியாபாரி, அதனால எனக்கு இது எப்படி விற்கணும்னு தெரியாது, இது நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே இது வித்து காசு வாங்கிக்கோங்க, ஆனா என் பேத்தி ஆசைப்பட்ட அந்த பிரேஸ்லெட் மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்டாங்க. உடனே அந்த வியாபாரியும், பாட்டி பிரேஸ்லெட்டா, நான் கொண்டு வந்திருக்கிற அத்தனை பொருளும் நீங்களே வச்சுக்கோங்க, ஆனா இந்த தராசும் இந்த கூடை மட்டும் எனக்கு கொடுங்க, மத்தபடி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா இதோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி அந்த தந்த தட்டை வாங்கிட்டு இருக்கிற எல்லா பொருளும் அந்த பாட்டி கையிலையும் சஜு கிட்டையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க செல்லங்களா. சாயந்தரமா அந்த பழைய வியாபாரி வந்தாரு. வந்துட்டு, என்ன பாப்பா, உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் தெரியுது, சரி சரி அந்த தட்டை கொண்டு வந்து கொடு, அதை வச்சுக்கிட்டு இந்த பிரேஸ்லெட்டை உனக்கு தரேன் அப்படின்னு இந்த வியாபாரி சொன்னாரு. அதுக்கு இந்த சஜு என்ன தெரியுமா செல்லங்களா பண்ணுனா, ஏன் அங்கிள் இப்படி போய் பேசுறீங்க, அது தங்க தட்டு, அதோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே, ஆனா எங்களை நீங்க எப்படி ஏமாத்திட்டு போயிட்டீங்க, நீங்க ஏமாத்திட்டு போனனாலதான் உங்களுக்கு இப்படி நஷ்டம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வியாபாரி வந்தாங்க, அது தங்க தட்டுன்னு எங்க கிட்ட சொல்லி அந்த தங்க தட்டையும் வாங்கிட்டு எனக்கு நிறைய பிரேஸ்லெட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த சஜு குட்டி பாப்பா சொன்னான். ஐயோ, இந்த பாட்டியும் குட்டி பாப்பாவையும் ஏமாத்தணும்னு நினைச்சு கடைசியில நானே ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு இந்த வியாபாரி தலை மேல கைய வச்சுக்கிட்டு அவன் ஊரு பக்கமே போயிட்டான் செல்லங்களா. அன்பு செல்லமே, கதையை கேட்டீங்களா? அந்த வியாபாரி எப்படி அந்த பாட்டிமாவை ஏமாத்துனாங்க பாத்தீங்களா செல்லமே? நீங்க கூடயும் நிறைய சமயத்துல உங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? இந்த பாட்டிக்கு வேற வேலையே இல்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க என்ன பண்றீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறீங்க. பாட்டியும் ஐயோ நம்ம பேத்தி சொன்னது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அதை நம்பிடுறாங்க. அது தப்பு தானே செல்லங்களா? அப்படி நம்மளை யாருமே நம்ம ஏமாத்தக்கூடாது. ஏன்னா நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க. யாருக்கு எந்த விஷயங்கள் தெரியாம இருக்கோ, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, அவங்க நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்கறாங்க அப்படின்ற போது நம்ம அவங்களுக்கு செய்யணும் செல்லங்களா. அதுக்கு பதிலா அது உங்களுக்கு பிடிச்ச பொருளாவே இருக்கலாம், அந்த பிடிச்ச பொருள் ஐயோ இது பாட்டிக்கிட்ட எப்படியாவது சொல்லி இது ஏமாத்தி நமக்கு வாங்கணும் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனையெல்லாம் நமக்கு வரக்கூடாது செல்லங்களா. அதுக்கு பதிலா இது இந்த பொருளோட மதிப்பு இப்படி அப்படின்னு நம்ம உண்மையை பேசும்போது அதுக்கு கிடைக்கிற சந்தோஷம், அதுக்கு கிடைக்கிற வெகுமதியே ரொம்ப பெருசு செல்லங்களா. சரியா? ஏன்னா நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க, ஏசப்பாவோட பிள்ளைங்களுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு செல்லங்களா. அந்த வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் நம்ம கடைப்பிடிக்கணும். சரியா என் அன்பு செல்லமே? பைபிள்ல கூடயும் ஏசப்பா இதுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வசனம் கொடுத்திருக்காங்க. என்ன வசனம் தெரியுமா? கேட்கறக்கு ஆவலா இருக்கியா? அக்கா சொல்லி தரேன் பாரு. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், கொலோசியர் 3:9. பத்தியா ஏசப்பா எப்படி வசனம் கொடுத்திருக்காங்கன்னு? நம்ம ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாது இருக்கணுமா. சரியா செல்லங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். மறுபடியும் இருக்கா சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இந்த வசனம் எங்க இருக்கு? கொலோசியர் 3:9. சொல்லுங்க. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.